கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துறையும் சோத்திரத்தையும் தெளிவுபடுத்துவதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அன்றைய தயவும் இரக்கமும் அன்பும் அவருடைய அனுக்கிரகமும் நம்மை இந்த நாள் வருடம் பாதுகாத்து பராமரித்து தேவ கிருபையினாலே அன்றைய பெரிய அனுக்கிரகத்தினாலே 3வது மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டது, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் அவர் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்திலவா தொழுது கொள்வேன் என்று சொல்லி பக்தன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறதை நாம் அறிய முடிகிறது. அவ்வண்ணமாகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த இரக்கங்கள், நன்மைகள், தயவுகள், அனுக்கிரகங்கள், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த ஊழியங்கள், அவர் கொடுத்த பொறுப்புகள், அவர் கொடுத்த குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றுக்காகவும் நம் ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு துதித்து அவரை உயர்த்த வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அன்றைக்கு சோதரம் வேதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம் நாம் என்பதை ஒரு நாளும் ஒரு காலமும் மறந்து விடவே கூடாது. அதனால்தான் தாவீது சொல்றார், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியம் உள்ளவர்கள், சீரை பெற்றவர்கள், நற்சீரை பெற்றவர்கள், விதமான நன்மையை பெறத்தக்க வேறொரு ஜாதிகள் உலகத்தில் இல்லை. கர்த்தர் நம்மை முன்குறித்ததற்காக நாம் அவருக்கு நன்றிகளையும் சோத்திரங்களையும் வாழ்நாள் முழுவதும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக கடந்த 2 மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணீர் கருமணி போல நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்தார். ஆகவே இந்த 3வது மாதத்துல கர்த்தர் நமக்கு நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அன்றைக்கு சோதரம் இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை இந்த தேசத்திலே நாம் வாழுகிற பட்டணங்களிலே, நகரங்களிலே, கிராமங்களிலே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை நாமும் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு சோதரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு சோதரம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே அன்றைக்கு சோதரம் உதவி செய்ய வல்லவர் இயேசு. அன்றைக்கு சோதரம் உதவி செய்ய வல்லவர் என்று நம்ம இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு கிருபை செய்வேன், நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தற்காப்பேன், நான் கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உதவி செய்ய வல்லவர். இந்த வல்லவர் என்ற வார்த்தை மிக ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. வல்லவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய ஒரு தகுதியான மகிமையான ஒரு பேரு. இந்த வல்லவர் என்று சொல்லத்தக்க உலகத்தில் யாருமே வல்லவர்கள் இல்லை. நம்ம மனிதர்கள் புகழ்வார்கள், மனிதர்கள் வாழ்த்துவார்கள், நல்லவர் வல்லவர் என்று சொல்லி. கொஞ்ச காலம் கடந்து போன பின்பு அவர்கள் எந்த வாய்நாளை தூக்கினார்களோ அந்த வாய்நாளையே வாழ்த்தினார்களோ அதே வாய்நாளை தூசிக்கும் செய்வார்கள். ஆனா நீங்க என்ன சொல்லப்படுதுன்னா, உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு சோதரம் நம்ம தெய்வம் இயேசு கிறிஸ்துவை போல உதவி செய்வதற்கு உலகத்தில் யாருமே இல்லை. அவர்தான் உதவி என்கிற அர்த்தத்துக்கு சொந்தக்காரர். அதே போல வல்லவர் என்ற வார்த்தைக்கும் வல்லவர் என்பவருக்கும் அவர்தான் சொந்தக்காரர். அவரை போல வல்லவர் யாரும் இல்லை, அவரை போல உதவி செய்யக்கூடிய யாருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி உதவி செய்கிறார் என்று சொல்லி 18வது வசனத்திலிருந்து சில வாக்கியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதற்கு சொல்றோம், பிள்ளைகள் என்று சொல்லும்போது நம்ம மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்கள். ஆதலால் அவரும் அவர்களை போல, யாரை போல, பிள்ளைகள் போல
மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் அங்கு தேவனுடைய அந்த மகிமையை அவருடைய நிஜமான ஒரு ஜீவியத்தை, நிஜமான ஒரு தன்மையை நம்ம அங்க பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் மோசையை மேலே ஏறி வா அப்படின்றாரு, நான் இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கணும். இந்த மலையை சுற்றிலும் ஒரு எல்லை கோடுகள் கிழிக்கணும். மலையடி வாரத்தை யாரும் தொடக்கூடாது. மனிதர்களாகிலும் மிருகங்களாகிலும் பறவைகளாலும் வேறு எந்த சந்துகளாலும் தொடக்கூடாது. தொட்டா அவர்கள் கொல்லப்பட கடவர்கள். அந்த சோத்திரம். நம்ம தொட்டா எது நம்மளை கொள்ளும் என்றால் கரண்ட் ஷாக்கு, மின்சாரத்தை தொட்டா நம்முடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாம் செயலிழந்து போய்விடும். சில நேரத்தில் செத்தும் போய்விடும். இப்போ அது போல அவர் இறங்கி வரும்போது ஒரு மின்சாரம் தாக்குவது போல மலைகள்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் புகைக்காடா எழும்பினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மலைகள் நடுங்கினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. குலுங்கினது எழுதப்பட்டிருக்கிறது. பிரியப்பட்ட சூழ்நிலை இயேசு அங்க அவருடைய தன்மை அதாங்க. யாத்திராகமத்தின் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவருடைய தன்மை அதுவாக தான் காணப்படுது. அப்படியாப்பட்ட தெய்வம் இங்கு வாசிக்கிறோம், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஆனார் என்றால், மரணத்துக்கு அதிகாரிக்கு பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அதிகாரிகள் பிசாசனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ உலகத்துல எப்படி மரணம் வந்தது என்பது நல்லா நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாமனாலே, தோட்டத்திலே நடந்து கொண்டதுனாலே, தேவ வார்த்தைக்கு இணங்காதனாலே மரணம் தேசத்துக்குள்ளாக உலகத்துக்குள்ளாக பிரவேசித்தது. அந்த நாள் முதல் இந்த நாள் இருக்குதுங்க. இப்ப அப்படியாப்பட்ட மரணத்தை அழிக்கும்படி, எதனால் அழிக்கும்படி? தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே அது வீடு கட்ட முடியாமல் இறங்கி வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளார்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஏசியா மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவரானால் மரண பயத்தை எடுக்க, இரண்டாவது அடிமைத்தனத்திலிருந்து யாவரையும் விடுதலை பண்ண. இன்னைக்கு அடிமைத்தனம் என்றால் இன்றைக்கு அநேக விஷயங்களே அடிமைப்பட்டிருக்கிறார்கள். முன்னொரு காலத்துல மனிதர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அது போக இப்போ எந்தெந்த காரியத்துக்கு மனிதர்கள் அடிமைப்பட்டிருக்காங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புகைக்கு, குடிப்பழக்கத்திற்கு, கஞ்சாவுக்கு, பச்சாரம், பேசித்தனம், இப்படி பல விதங்களில் திருடுவதற்கு, பொய் சொல்வதற்கு, பிறரை குற்றப்படுத்துவதற்கு என்று பல விதங்கள் இன்றைக்கு நம்முடைய மனிதர்கள் அடிமைப்பட்டிருக்காங்க. அவர்களை விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார் என்று எழுதப்பட்டது. அதோடு இல்லாம அவர் தேவதூருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புங்க. மரணத்துக்கு அதிகாரி பிசாசனவனை, அது ஒரு தலைப்பு. மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை பண்ண முடியும், அது ஒரு தலைப்பு. தேவதூதருக்கு உதவியாக கைவிடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்றதை தனியாக சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒவ்வொரு விதத்திலையும் கர்த்தர் என்ன செஞ்சாங்க? இறங்கி கிரியை செய்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அன்றையும் ஒரு ஜனத்தின் பாவம் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவக்காரர்கள் குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு போக வேண்டியதாக இருந்தது. அந்த அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு எப்படியாப்பட்ட உதவியை ஆண்டவர் நமக்கு செய்ய இருக்கிறார் என்றால், எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். இரக்கம் இயேசுவிடத்தில் இருக்குங்க. ஏற்ற சமயத்தில் சகாயம், உதவி செய்யக்கூடியவர் இயேசு. கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு எந்தெந்த விதங்களிலே உதவி செய்வார் என்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அழிக்கும்படி உதவி செய்வார். பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த பிசாசு இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் படுகிற எல்லா பாடுகள், உபத்திரங்கள், இன்றைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யக்கூடிய, உதவியாக நிற்கக்கூடியது யாருன்னா தீங்கான காரியங்களுக்கு பிசாசு.
நன்மையான காரியங்களை எதிர்ப்பது. இப்ப இந்த காரியத்தை நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுப்பார். விதமாய் கர்த்தர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கார். நீங்க எந்த விதத்துல உதவி பெற்றவளா இருக்கீங்க? இன்னைக்கு அநேக விதத்துல உதவி தேடி கொண்டிருக்கிறோம். நன்மைகள் கிடைக்காதா? ஆசீர்வாதங்கள் கிடைக்காதா? தயவுகள் கிடைக்காதா? அனுகிரகங்கள் கிடைக்காதா என்று சொல்லி அநேக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது நடக்காதா என்று சொல்லி நடக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உதவி செய்யும்படியாக உங்களை அவர் அன்போடு உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக உங்கள் அருகிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவஜனமே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி அவர் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சங்கீதம் 121 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களாக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர். நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். பரலோக தேவன் நேராக, சிலுவையில் அடிக்கப்பட்டவர் நேராக, காயப்பட்டவர் நேராக, சிலுவையில தொங்கின இயேசுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்று எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? எவ்விதமான நெருக்கத்தில் வந்து உதவி செய்ய வேண்டும். எந்த இடத்திலையும் அவரால் உதவி செய்ய முடியுங்க. எந்த இடத்திலையும் அவரால் இறங்கி போய் உதவி செய்ய முடியும். அவரிடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா போதும். அவர் இந்த மாதத்துல உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்தால், நீங்கள் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் உதவி செய்து உங்களை காப்பாற்ற ஒரு போதுமான நல்ல தெய்வம் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே உதவி செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய உபத்திரமும், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வறுமைகள், தரித்திரங்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் உதவி கொடுக்க முடியும். உதவி கொடுக்கிற கர்த்தருடைய கரத்தை நோக்கி நீங்க கண்களை ஏழுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போதுமான நல்ல தெய்வம் இருக்கிறார். புதிய வாசல்களை திறக்க போகிறார். அநேக நன்மைகளை கட்டவிழ்க்க போகிறார். அநேகருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாதத்தில் மாற்றி உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார் கர்த்தர். அன்று நாம மையப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்துவாராக. கர்த்தரை நாம மையப்படுகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உங்க முகத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீர். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே உதவி செய்ய வல்லவரா இருக்கிற. நீங்க பாடுபட்டீங்க, நீங்க ரத்தம் சிந்தினீங்க, நீங்க காயப்படுத்தப்பட்டீங்க, நீங்க அடிக்கப்பட்டீங்க, நீங்க நிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டீங்க. அதனால் நீங்க அந்த சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வல்லவர். இந்த கரத்தை பிடித்து தற்காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.